Hey guys, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து லிங்க் அனுக்கல டிஸ்கிரிப்ஷன் தானே பார்க்க பார்த்துருந்தேன். நம்ம வந்து ஒரு படம் எடுத்தோம் 2020 வந்து ஒரு படம் வந்து எடுக்க ஆரம்பிச்சோம். 2025 இப்ப நடக்குது. இது வரைக்கும் வந்து அந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசா பிரச்சனை. படம் ஆரம்பிச்ச புதுசுல வந்து படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். சரிங்களா, ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் இருந்தது. ரெஜிஸ்டர்ல ஆனா வச்சிருந்தோம். அப்போ வந்து டைட்டிலையும் சரி, பேனரையும் சரி, இப்போ வந்து அதோட பேர் எல்லாத்தையும் மாத்திருக்கோம். படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ படம் வந்து ரிலீஸ் வர போகுது. நிறைய பேர் வந்து படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கறத வந்து இதுல சொல்ல போறோம். ரெண்டு, நம்ம ப்ரொடக்ஷன் பேனருக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்ம இதுல சொல்ல போறோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனருக்கு வந்து 2020ல படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் நேம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்போ வந்து நான் வெர்ஜின் பசங்கன்னு சொல்லி ஒரு சேனல், யூடியூப் சேனல் வச்சிருந்தோம். அப்போ வந்து அந்த பேர் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பேனரா இருந்தது. பட் இப்ப வந்து பார்த்தாக்க கவர்மெண்ட்ல இப்ப வந்து சரி பாருங்க, கவர்மெண்ட் இது வந்து கவர்மெண்ட்ல வந்து அபிஷியலா நம்ம கம்பெனி பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த மாதிரி இது வந்து ஒரு சினிமா கம்பெனி அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட். இது வந்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய அந்த கவர்மெண்ட்ல, அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட். நம்ம சினிமா பேனர் பேர் போட்டிருக்கோம். ரெண்டு வந்து அபிஷியலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். சோ ரெண்டு சைடும் கவர்மெண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைட்டிலையும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. டைட்டில் வந்து என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்காத ஆளே கிடையாது. ஆரம்பத்துல வந்து ஸ்பைக்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தோம். ஸ்பைக்குங்கிற டைட்டில் நிறைய பேருக்கு புரியல. ஸ்பைக்னாக்க பைக்கா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த டைட்டில் யாருக்கும் புரியல. இப்போ வந்து நம்ம டைட்டிலையும் மாத்திருக்கோம். டைட்டில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தாக்க 1887 பார்ட் 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இது மொத்தம் ரெண்டு படமா வரும். சரிங்களா, ரெண்டு படமா வரும். அதனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். சோ 1887, சரிங்களா, 1887 பகுதி 1, அதுதான் இந்த படத்தோட பேரு. படத்தோட பேர் முடிஞ்சிச்சு. படத்தோட பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியாச்சு. ரெண்டு வந்து நம்ம படம் வந்து ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபில்மா வந்து எடுத்துட்டு இருக்கோம். படம் வந்து முடிஞ்சிடும் தான் நினைக்கிறோம். முடிஞ்ச குடிச்சிக்கணும், அதாவது ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துல வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ அவ்வளவுதான். எவ்வளவு லாங்கடா வந்திருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். நம்ம வந்து படத்துக்கு வந்து கொடுத்தாச்சு. இவ்வளவு நாள் வந்து படம் ஏன் ரிலீஸ் ஆகலங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் வேற வேற ஊரை சேர்ந்தவங்க, வேற வேற இடத்துக்கு போனோம், நிறைய பிரச்சனை இருந்தது. அதுல லோக்கல் சைட்ல இருந்து நிறைய பிரச்சனை இருந்தது. அது இல்லாம மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தாக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றதுக்கு ஆளே கிடைக்கல. முதல்ல பாட்டுனா இருந்தது. சரி, பாட்டையும் வந்து எடுத்துட்டோம். சரி, பாட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணோம். பாட்டு பாடுறதை விட பாட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பாட்டையே வந்து எடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா வந்து சவுண்ட் எஃபெக்ட் கூட கொடுத்துடலாம், அது எப்படியா ரெடி பண்ணிடலாம். ஆனா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆச்சு. ரொம்ப யோசிச்சு பார்த்தோம், நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தோம். என்னுடைய சீனியரா இருக்கட்டும், என்னோட ஜூனியர்னா வந்து கீபோர்டு நல்லா வாசிப்பாங்க. கீபோர்டு வாசிக்கிறவங்கள போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மியூசிக் ரெடி பண்ணிதாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வாசிக்கவே தெரியாது, ஏற்கனவே போட்ட டியூனை வேணா போட தெரியும் அப்படின்னாங்க. சரி, எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணிதாடா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அதுனா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. சோ ரொம்ப நாள் வந்து இந்த படம் நின்னதுக்கு முக்கியமான காரணமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். நான் இப்ப வேலை செய்யற இடத்துல வந்து என்னோட பழைய மேனேஜர் வந்து கேட்டாரு, தம்பி நீ ஒரு படம் எடுத்தேன்னு சொல்ற, அப்ப அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு கேட்டப்ப, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரெடி பண்ணல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எங்களுக்குன்னு வந்து ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தோம். என்ன மாதிரியே உள்ள நியூ மியூசிக் டைரக்டர் வந்து ரெடி பண்ண முடியல. தேடி பார்க்குற அளவுக்கு, அதாவது நாங்க இருக்கிறது வந்து அரியலூர்ல, மியூசிக் டைரக்டர் வந்து தேட முடியல. சோ எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் மியூசிக் வாசிப்பாங்களோ அவங்க கிட்டே நான் கீபோர்டு வாசிக்கிறவங்கள்ட்ட போய் எங்களுக்கு ஒரு மியூசிக் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வெர்ஜின் பசங்க அப்படின்னு இருந்ததை இப்போ வந்து நான் வெர்ஜின் பாய்ஸ் பிக்சர்ஸ்னு சொல்லி மாத்திருக்கோம். இது வந்து மாத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது அப்புறமே சொல்றோம். அதே மாதிரி படத்தோட டைட்டில வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் ஃபிலிம்ல வந்து எடுக்கிறோம். சரிங்களா, 1887 நடந்த ஒரு கதையை விளக்குற மாதிரி தான் அந்த படமே. சரிங்களா, இப்ப இவ்வளவு நாள் வந்து பெண்டிங்ல இருந்தது. நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ஏன் படம் ரிலீஸ் ஆகல, நிறைய பேர் படம் எடுத்தியா அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இப்ப வந்து படம் எடுத்தாச்சு. படத்தோட டைட்டில் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. படத்தோட பேனர் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. இப்ப வந்து என்னுடைய நண்பர், அதாவது 2020லயோ 2022லயோ வந்து ஒரு படம் வந்து தமிழ் சினிமால வந்தது. அதுல வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்திருந்தாங்க. அந்த ஐடி கார்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாரு. அதே மாதிரி இப்ப எனக்கும் வந்து ஒரு ஐடி கார்டு வந்துருச்சு. சோ நான் இப்ப என்னோட ஐடி கார்டையும் வந்து நான் இப்ப அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப போறேன். நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் சினிமாக்கு வரதா இருந்தது. பட் ஏதாவது ஒரு சில பிரச்சனையால நாங்க எல்லாம் பிரிஞ்சு தனித்தனி லைனுக்கு போயிட்டோம். என் குரூப்லயே நான் மட்டும் தான் சினிமால ஒர்க் பண்ணாத ஆளு. இப்ப புதுசா வர போறோம். மத்தபடி மீதி எல்லாருமே வந்து ஏற்கனவே சினிமால 2022ல ரிலீஸ் ஆன ஒரு படம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சில படத்துங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க.
சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். படத்தை பத்தின எல்லா அப்டேட்டும் இதுல கொடுப்போம். இதே சேனல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இப்போ வந்து 2 பாட்டுமே ஆட் பண்ணியாச்சு. மியூசிக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து படம் வந்துரும். தியேட்டருக்கே வரும். முடிச்சிடலாம்.